செகண்ட்ஸில் தான் எடுத்து வரோம். க்ளீன் பண்ணி மாட்டுறோம். இப்போல்லாம் தண்ணி கூட துருப்பிடிச்சு சுத்தமாக நேராமல் இருக்குது. எல்லாத்துக்கும் சேஃப்டி கார்டு கொடுக்குற மாதிரி இந்த ஒரு இதுக்கு மட்டும் சேஃப்டி கார்டு கொடுக்கவே மாட்டானே. இதுக்கு வண்டிக்கு இயக்குறது பேட்ரி ப்ளஸ் டைனமோ செல் மாட்டாங்க. சரிங்களா? ஆமாம், கண்டிப்பாக. டிரைவர் எடுத்துட்டு அது கூட தெரியலன்னா எப்படி? பேட்டரி வேணும், டைனமோ வேணும், மோட்டர் வேணும், எல்லாமே. நேற்று பேட்ரி கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லி பேட்ரி கடையில் சொல்லி விட்டாங்க. சரி, பவர் பிளக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு பவர் பிளக்கை செக் பண்ண போனேன். அங்கே கேட்டால் அங்கேயும் கம்ப்ளைண்ட் இல்லைன்ட்டாங்க. இங்கே கேட்டால் ஒயரிங் கம்ப்ளைண்ட்டுங்கிறாங்க. எதை தான் நம்பி நம்ம போகிறதுன்னு தான் எனக்கும் தெரியாமல் பைத்தியம் முடிஞ்சது நேற்று. பவர் ஜோன் பேட்ரி வந்துருச்சு. இது எவ்வளோண்ணா வாரண்ட்டி? 2 வருஷமாண்ணா? அதே 2 வருஷம் தான். பேட்டரினாலே இப்போது 2 வருஷம் தான் வாரண்ட்டி. அதுக்கு மேலே நம்ம இது வந்து பெட்ரோல் வண்டியாக இருக்குன்னு வச்சுங்க. சரிண்ணா. கார் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் 3-4 வருஷம் ஓடணும். ஆமாம், அது கரெக்டு. இது டீசல் வண்டிக்கு 2 வருஷம் தான் கொடுக்கும். பிடிச்சி தான் ஓடுன்னு வச்சுங்க. 1.5 வருஷம் கட்டி. ஓ, அப்போ கடையில் வாங்கும் போதே நம்ம தெளிவாக வாங்கிக்கணும். ஆமாம், இல்லை அப்படி இல்லை. லைஃப் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் 3.5 வருஷம் ஓடுற வண்டியெல்லாம் இருக்குது. எல்லா வண்டியும் அது மாதிரி ஓடாது. அது என்னமோ உண்மைதான். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் 4 வருஷம் ஓடுன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுங்க. ஒரு உதாரணம், நாளை வருவீங்க 4 வருஷம் ஓடுன்னு சொன்னீங்க, எங்கன்னா ஓடல அப்படின்னு தான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அப்படிங்க பெட்ரோல் வண்டிக்கு ஓடும், டீசல் வண்டிக்கு ஓடாது. அதான் மேட்ரு. புது பேட்ரி எனக்கு என்னென்னா இதில் நிறையா வேலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேலை என்னமோ நிறைய இருக்குது. சரி, இப்போதைக்கு அவர் ஒன்றும் செஞ்சு தர மாட்டேங்கிறாருன்னு தான் யோசனையாக இருக்குது. இந்த டயர் இந்த டயர்லாம் மாற்றணும். இந்த டயர் எடுத்து ஃப்ரண்ட் டயர் மாதிரி போடணும் பேக்லேயே. ஏன்னா இப்போ சப்போஸ் தள்ளி விட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆகாது. இந்த பட்டன் வந்து செட் ஆகாது. ஏன்னா இது இழுத்துக்கிட்டே தான் போமே தவிர சுத்தாது. அது வந்து அலைன்மெண்ட் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாண்ணே, அலைன்மெண்ட்டும் பார்க்கணுங்க. என்னண்ணா? இல்லைண்ணே, இல்லை எங்கே நிப்பாட்ட இது வந்துருப்பாங்கண்ணே. பாம்பு இது நல்ல டைமில் நல்ல பிக் ஆச்சு இந்த பக்கம். இந்த கம்பெனி பவர் ஜோனு. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே வரங்காட்டி வந்து இதுவும் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. வந்த புதுசில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பேட்ரி வந்து. அதுக்கப்புறம் டாட்டாவில் விட்டானுங்க. டாட்டா வந்த பிறகு கொஞ்சம் எல்லாம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையை எப்படி பிடிச்சி வச்சுங்க. அப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சிங்க. எடுத்துட்டோமாண்ணா? எடுத்துக்கிறீங்களா இல்லை? இல்லை, பற்ற வச்சது மேலேயே பற்ற வச்சுருக்குறாங்க. இந்த கிளாம்பியா இப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்களா மாட்டுறது? எப்படியும் கேட்பாங்க, மாட்டினா கரெக்டாக மாட்டினாங்களான்னு எல்லாமே. ஏன் இப்படி இது சரவட்டு மாட்டுறீங்களா? இதில் ஒரு பூட்டு போடுவாங்க. இது இங்கே வரும் போது அந்த பக்கம் இருந்துருக்கேன். இந்த கிளாம்பு மாறி இருந்து அதுக்காக எல்லாம் கழட்டி மாட்டுறேன். இல்லைன்னா அது மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எடுத்தோமா ஒரு நெட்டை மட்டும் கழட்டமா மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இதுலேருந்து வந்து பூட்டு புது வண்டியிலலாம் பார்த்தீங்களா பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. வண்டியில் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. யாரு தேடிட்டு போயிடும். எதுக்கு தான் அந்த பூட்டு போட்டு வைக்கிறாங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டுக்காக அந்த மாதிரி. அதாவது நம்ம ஒரு திருப்திக்காக அந்த வேலையை செய்யுது. ஒரு பூட்டு போட்டது திருட நினச்சா ஒரு அப்படியே கட்டிங் பிளராக வச்சு கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய பூட்டெல்லாம் திருடுறானுங்க உடைச்சிட்டு. இந்த இத்தனோண்டு பூட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கஷ்டம் இருந்தாலும் மன திருப்திக்கு அவ்வளோதான். வடிவேல் சொன்ன மாதிரி மன பிராந்திக்காக பண்ணுறதுதான். சரிங்களா? ஆமாம்.